இன்னைக்கு வந்து நார்மலாக ஜென்ரலாக நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி அண்ணன் எப்படி பண்ணிப்போம் அது கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைலு வரும் பாருங்கள். 1/2 kg மட்டன். இது நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்போ எனக்கு எடுக்கிறது யூடியூப் எடுக்கலாம்னு ஐடியா வரல, இப்போ தான் அதுக்கு தான். இதில் வந்து நான் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் 1/2 kg மட்டனுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் கர்ட் போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சால்ட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள், அப்புறம் இஞ்சி பூண்டு கார்லிக் பேஸ்ட்டு, அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி அது போட்டிருக்கிறேன். கொஞ்சோண்டு ஆயில் போட்டு நான் வந்து குக்கரில் வச்சுட்டேன். கொஞ்சோண்டு வந்து இது போட்டுட்டேன், சாரி, மேத்தி, லைட்டாக வந்து ட்ரை மேத்தி அதுவும் போட்டு குக்கரில் வந்து ஒரு விசில் வர வரைக்கும் நான் வச்சுட்டேன். ஏன்னா இது நான் வந்து தம் கட்ட போகிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்க்கு வந்து நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க. இப்போ நம்ம ஆயில் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறோம். அந்த ஆயிலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆனியன் வந்து பிரித்து வச்சுக்கணும். கட் பண்ணி பெருசாக ஸ்லைட் பண்ணி பிரிச்சிடணும். நம்ம வந்து தனியாக வந்து இது ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, பார்க்கலாம். நம்ம ஆனியன் ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஆனியன் ஆயில் நல்லா ப்ரௌனிஷ் வரணுங்க ஆயிலு. நான் இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் ஒரு 3 பச்சை மிளகாய். ஏன்னா நான் அதில் வந்து ஆல்ரெடி வந்து மிளகாத்தூள் போட்டுட்டேன். ஸோ அதனால காரம் அவ்வளோ இது இருக்க வேண்டாம். கரெக்டான பதத்தில் தான் வரணும். இது நல்லா கோல்டு கலர் ப்ரௌனாக வரணும். கோல்டு கலர் இல்லை, நல்லா ப்ரௌனாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற ப்ராசஸிங் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் பாயசம். அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டா அப்புறம் ஸ்வீட் வேணும், அதுக்கு. இப்போ நான் வந்து 1/2 kg ரைஸு, 1/2 kg மட்டனுக்கு 1/2 kg ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஆல்ரெடி வந்து ஒரு சாஜீரா கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நான் ரைஸ் குக்கரில் வந்து, அதாவது எப்படின்னா 80% வேக வச்சுருக்கிறேன் நான். ஓகே, பொடியாக இருக்கும் தான் நான் காட்டுறேன், இல்லை நான் வைக்க மாட்டேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸிங். தாராளமாக ஊற்றுவேன் நெய். எங்கே நெய் பார்த்தீங்களா? நெய் ராததி. அப்புறம் கொஞ்சோண்டி ஆயில் ஊற்றிக்கணும், இல்லைன்னா டைட் ஆயிடும். ரைஸ் வந்து பொடியாக இருக்காது. இப்போ நம்ம ஏலக்காய், 2 லவங்கம், அதோட பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த பூவு எல்லாமே வந்து நான் போடுற பட்டா, இது எல்லாமே வந்து இதில். அப்புறம் பிரியாணி இலை அதுவும் போட்டுக்கணும். நம்ம தான் ஆனியன் தான் சிகப்பு இது பண்ணிட்டோம்ல, ப்ரௌனிஷ் பண்ணிட்டோம் நம்ம. இதுவும் நல்லா இப்போ பார்த்தீங்களா கிறிஸ்பியாக வருது. நான் எடுக்கும்போது வந்து ஒரு மாதிரி நமுத்து மாதிரி இருந்தது. சவுண்டு கேட்குதா? அவங்க அது ஆனியனும் பொடி பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சும்மா காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி, புதினா, இந்த 3 பச்சை மிளகாய், அவங்களும் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இதில் கூரைன்னா தாகப்போத்து அன்னமே செய்யணும்.
இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகணும். நான் என்ன பண்றேன்னா கேசரி பவுடர் இல்லை எங்கிட்ட வந்து கலர் இது, அதனால நான் வந்து கொஞ்சோண்டு மில்க்ல வந்து மஞ்சள் இப்படி கூட போடலாம். நம்ம கலர்ஸே போடணும்னு தேவையில்லை. ஃபுட் கலர்ஸ் தான் ஆனி அது இது சொல்றாங்கல்ல, அதனால அது நம்ம போட வேண்டிய தேவையில்லை. இப்போ இது கரெக்டா இதாயிடுச்சு. இப்போ ஆனியன் போடலாமா? மாஸ்டர் சொல்றாங்க, அதான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனியன் போட்டா அப்புறமா மேலே ரைஸ்ல போடணும், அதானா? போதுமா? டைரக்ஷன் கொடுக்குறாங்க அவங்க வந்து எனக்கு. கொஞ்சம் சால்ட், குழம்பு போடுறானே. இப்ப ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆல்ரெடி அந்த மட்டன்ல கொஞ்சம் போட்டா, இப்ப இதுல போடணும். போதுமா? நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டி கரம் மசாலா போடலாம். கொஞ்சம் தான் லைட்டா, கொஞ்சம் தாங்க, துளி அளவுதான், நல்லா போடல. அப்புறம் கொஞ்சம் பிரியாணி போடும் கொஞ்சமா, ஓகே? இது பச்சை வாடெல்லாம் போகணும். ஒரு லேயர் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போடணும், அவ்வளோதானா? இப்போ இது நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இது பாருங்க, வேக வச்சது நல்லா. இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் சால்ட் பார்த்துக்கோங்க. சால்ட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ நம்ம ரைஸ் எடுத்து போடணும், அதானா மாஸ்டர்? நான் சிம்மில் வச்சுக்கிறேன் இது போடுறதுக்குள்ள. இப்போ ஆனியன், லெமன் ஜூஸ் ஃபர்ஸ்ட். ஒரே ஒரு லெமன் தான் நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் எல்லோ, இது மேலே ஆனியன். மாஸ்டர்ஸ் இருக்கணும், நம்ம ஒரு பாடு செய்வோம், அவங்க ஒன்று செய்வாங்க. இப்போ தம். ஓகே, இது இப்போ வெயிட் போடணும். வெயிட் போடணும்னா தோசைக்கல் வைக்கலாமா? என்னோட அம்மிக்கல் வச்சாச்சு, ஓகேயா ஏம்மா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ தயிர் பச்சடிக்கு பாருங்க. இதுல வந்து நானும் இதுல வந்து நான் கேரட், கீரை, கேரட்டு அண்ட் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எங்கள் ஊருது, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் ஆனியனு. ஓகே, நான் கட் பண்ணி இது நான் வச்சிருக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து கர்ட் போடுறேன். நான் இப்போ இதுலயே வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டு,
சால்ட் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன், ஏன்னா ரைஸ்ல இருக்கும். சாட் மசாலா கொஞ்சோண்டி, அது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சாட் மசாலா அதுக்கு தான். ஓகே, தயிர் பச்சடி இஸ் ரெடி. அவங்க தலை அடிச்சுக்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்களா? சாரி, அருமையான தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன் நான். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ பார்க்கோமா? ஆயிடுச்சு. நல்லா வெந்துச்சுங்களா? என் டாட்டருக்கு வந்து எடுத்துட்டா தயிர் பச்சடி. சண்டே ஸ்பெஷல் பாருங்க. சண்டே ஸ்பெஷல் நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும்